Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an AP are s1, s2 and s3 respectively. Prove that s3 is equal to 3 times s2 minus s1. என்ன கொடுத்துருக்காங்கன்னா n என்ற அதாவது ரெஸ்பெக்டிவ்லி இந்த வார்த்தைக்கு இருந்தாலும் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. எண்ணுக்கு வந்து சம் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸுக்கு மட்டும் s1, 2n டேர்ம்ஸுக்கு வந்து s2, 3n டேர்ம்ஸுக்கு s3. ஏதோ ஒரு ஏபிக்கு வந்து n டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா s1, அதே அந்த n டேர்ம்ஸ் வந்து 2 டைம்ஸ் 2n இருந்துச்சுன்னா s2 வரும், 3n இருந்துச்சுன்னா s3ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதை வச்சு நீங்கள் இதை மட்டும் ப்ரூவ், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை வச்சு ஸோ நம்மளுக்கு எஸ்என்னாலே ஃபார்முலா தெரியும், n/2 × 2a + n - 1 × d. இப்போ sn இப்போ வந்து s1 அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா n டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ n அப்படியே இருக்கும், 2a + nd - d. இப்போ அடுத்து s2 வந்து என்ன டேர்ம், 2n/2 2a + என்ன d வரும், 2n - 1 × d வரும். தட் இஸ் கோயிங் டு பி 2nd - d. ஸோ இதை கூட நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம், எந்த கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். n - 1 × d. இப்போ s3 கூட கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். 3n/2 × 2a + 3n - 1 × d. இதுதான் உங்களுக்கு s3. இப்போ அவங்க கேட்டிருக்கிறத பாருங்கள், s3 = 3 × s2 - s1. ஸோ நம்ம s2 - s1 நம்ம எடுக்கோம், அதை எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ s2 - s1, s2 என்பது 2n/2 minus 2a + 2n - 1 × d minus of n/2 2a + n - 1 × d. இதுதான் உங்களுக்கு s2 - s1. ஸோ இதில் வந்து n/2 நீங்கள் காமன் எடுத்துட்டிங்கன்னா n/2 காமன், அந்த 2 வந்து உள்ளே போயிடும். அப்படின்னாச்சுன்னா 4a + 2 × 2n - 1 × d மைனஸ் அது n/2 வெளியே போய்ட்டு, ஸோ 1 தான் இருக்கும், 2a + n - 1 × dன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இந்த n/2 காமன் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வரும். இப்போ n/2 அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், 4a + இந்த 2 உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ 4n - 2 × d minus 2a + n - 1 × d இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது இப்போ d எல்லாம் உள்ளே கொண்டு போங்க, அப்போ தான் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக இருக்கும். 4nd - 2d minus 2a + nd - d. ஸோ இப்போ இந்த மைனஸ் இதுக்குள்ளே கொண்டு போயிருங்க. அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா n/2 × 4a + 4nd - 2d minus of 2a minus of nd plus d ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ n/2 4a - 2a 2aன்னு சொல்லிட்டு வரும். 4nd - d வந்து 3ndன்னு வரும். 2 - 2d + d வந்து -dன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆக நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா டிஏ காமனாக எடுத்துருங்க வெளியே, 2a + 3n - 1 × dன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த டேர்மை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு, s3 பாருங்கள், s3 பார்த்தீங்கன்னா அந்த 3 மட்டும்தான் இல்லாமல் மிச்சம் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அங்கே கொடுத்துருந்த கொஸ்டினை பாருங்கள், 3 × s2 - s1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3 கொண்டு இதை மட்டும் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக s2 - s1 மட்டும்தான். ஸோ 3 × s2 - s1 வேணும்னு சொன்னாச்சுன்னா 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆகும் ஃபுல் ஈக்குவேஷனையும். அப்போ என்ன ஆகும், இந்த 3 ஜஸ்ட்டு இங்கே மட்டும் போகும், அவ்வளோதான். அப்போ 3 × s2 - s1 என்பது என்னதுன்னா 3n/2 2a + வேறு உள்ளேக்கு எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது, இதுதான். இப்போ நம்மளுக்கு s3ன்னு பார்த்தாச்சுன்னா 3 × s2 - s1, அதாவது இது வந்து எக்ஸாக்டாக s3யாக இருக்குது. இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், ஹென்ஸ் த ப்ரூஃப். ஸோ இது வந்து s3. டவுட்னா முன்னாடி போய் பாருங்கள், இந்த பாருங்கள், இதான் அந்த s3. ஸோ இதே டேர்ம் தான் அங்கே பின்னாடியும் நம்மளுக்கு வந்துச்சு.
ஸோ அந்த டேர்மை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், கொடுத்துருந்ததை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.